ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபைரி DreamWorks. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விநாயக சதுர்த்தி இன்னும் கொஞ்ச நாளில் வர இருக்குது. அதுக்கு பொதுவாக நம்ம மண்ணில் செஞ்ச விநாயகரை வெளியிலேருந்து வாங்குறது பழக்கம். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வீட்டில் இருக்க பொருளை கொண்டே விநாயகரை ஈகோ ஃப்ரெண்ட்லியில் செய்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னது வீட்லையா அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்ப ஈஸியாகவும் பர்ஃபெக்டாகவும் அழகாக நம்ம செஞ்சிட முடியும். இது நம்மளுக்கு ஒரு மன திருப்தியையும் கொடுக்கும். இதுக்கு தேவைப்படுற பொருட்களை முதல்ல பார்க்கலாம். இதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் மைதா, ஆயில், மஞ்சள் தூள், பூணூல் போடுறதுக்காக வெள்ளை நூல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் விநாயகர் செய்யறத ஸ்டார்ட் பண்ணலாம். நாம் செய்ய போகிற இந்த விநாயகருக்கு காஸ்ட்லி ஐட்டமாக பால், சர்க்கரை இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாங்க. இப்போ நாம் பார்த்த இந்த கோதுமை மாவையும் மைதா, ஆயில், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து சாஃப்டாகவும் இல்லாமல் ஹார்டாகவும் இல்லாமல் மீடியமாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பவுலில் மேரினேட் பண்ணுங்க, அதாவது ஊற விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மாவு பிள்ளையார் செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம இப்போ பிள்ளையார் செய்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாம் பிள்ளையார் உட்காரத்துக்கு ஒரு மணக்கட்டை மாதிரி செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு சர்க்கிளாக செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இது எந்த சைஸில் வேணாலும் அந்த சைஸ்க்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பிள்ளையாரோடைய கால்களை செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பிள்ளையாரோடைய ரைட் லெக்கை நம்ம செய்யலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மெத்தட் தாங்க காராச்சேவு செய்கிற மாதிரி அழகாக உருட்டி ரைட் காலை செய்யுங்க. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி லெஃப்ட் காலையும் செய்யுங்க. இப்போ கால்கள் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வயிறு பகுதிக்கு ஒரு பெரிய எலுமிச்சை சைஸுக்கு உருட்டி மாவை வயிறாக செட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவை பாருங்க. ஒரு கிராக் இல்லாமல் அழகாக செட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பிள்ளையார் கரெக்டாக வரும். இப்போ விநாயகருடைய மார்பு பகுதிக்கு இந்த அளவுக்கு மாவு எடுத்து அழகாக செட் பண்ணுங்க. இப்போ நம்ம விநாயகருடைய கைகளை செட் பண்ண போகிறோம். இதில் அவருடைய லெஃப்ட் ஹேண்டு மோதகம் வச்சிட்டு இருக்க மாதிரியும் ரைட் ஹேண்டில் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரியும் நம்ம செட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் செட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி அழகாக லெஃப்ட் ஹேண்டை செட் பண்ணுங்க. இப்போ ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய இந்த ரைட் கையை செட் பண்ண போகிறோம். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்று ஆயில் வச்சும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த சமோசாக்கெல்லாம் நம்ம ஒட்டுவோம் இல்லையா, தண்ணியையும் மைதாவையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜெல் மாதிரி வச்சுட்டு அந்த ஜெல்லை கூட நீங்கள் அழகாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆயில் யூஸ் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ இந்த 2 மெத்தடில் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கைகள் செட் பண்ணுறதுக்காக ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் உங்ககிட்ட டூத் பிக் இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சுத்தமான ஈருக்குச்சியை கூட யூஸ் பண்ணலாம். நான் ஈருக்குச்சி யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் 0 காஸ்ட்டில் பண்ணுறதுனால நான் என்கிட்ட இருந்த சுத்தமான ஈருக்குச்சிங்களை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ விநாயகருடைய தலையை செய்யறதுக்கு முன்னாடி அவருக்கு பூணூல் செட் பண்ணிடலாம். பிகாஸ்
அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பூநூல் நான் இப்போ போட்டுடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ விநாயகருக்கு பூநூல் செட் பண்ணிட்டோம். இப்போ விநாயகருடைய தலைப்பகுதி செய்கிறதுக்காக இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாவை விநாயகருடைய முகவாட்டத்துக்கு தகுந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய விநாயகருடைய தலை கிரிப்பாக இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிக் கொடுத்து சப்போர்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம விநாயகருடைய காது பகுதிகளை செய்ய போகிறோம். அதுக்கு இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், விநாயகருடைய காது பகுதியை செட் பண்ணுறதுக்கு முறை மாதிரி இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி செட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒட்டுறதுக்காக ஆயிலையோ இல்லைன்னா அந்த மைதா மாவு பேஸ்ட்டையோ நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நாம் விநாயகருடைய 2 காதையுமே செட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விநாயகருடைய கிரீடம் செட் பண்ண போகிறோம். நான் சிம்பிள் மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை விட கிராண்டாக வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஈவன் கலர்ஃபுல்லாக வேணும்னா கூட நீங்கள் அதுக்கு பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லாகவும் செய்யலாம். நான் மஞ்சள் யூஸ் பண்ணியே கிரீடம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கிரீடம் செய்யறதுக்கு சிம்பிள் மெத்தடாக ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மனை மாதிரி செஞ்சு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கோபுரம் செட்டப்பில் செஞ்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ விநாயகருடைய கண் பகுதியை செய்ய போகிறோம். அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஐப்ரோ மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் கொடுங்க. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 2 மிளகை அழகாக விநாயகரோட கண்ணாக செட் பண்ணுங்க. இப்போ நம்ம விநாயகருடைய வாகனமான மூஷகரை செய்ய போகிறோம். மூஷகர் செய்யறதுக்கு இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு எலி வடிவில் அழகாக செஞ்சு வச்சுருங்க. மூஷகருடைய வால் பகுதிக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தின்னா மெலுசா மாவை தேய்ச்சி வைங்க. இப்போ நாம விநாயகருடைய வாகனமான மூஷகரை செஞ்சிட்டோம். இப்போ விநாயகருக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக பக்கத்தில் ஒரு பவுலில் நிறைய லட்டு இருக்கிற மாதிரி செட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு அழகாக ஒரு பவுல் செஞ்சு வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ லட்டு செய்ய போகிறோம். நீங்கள் லட்டு எல்லோ கலர்லேயும் வேணாலும் செய்யலாம். அதாவது ஆல்ரெடி நீங்கள் இப்போ விநாயகர் செஞ்சிட்ருக்க அதே மஞ்சள் மாவுலேயே கூட நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ எடுத்துகிட்டு உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு அக்ரிலிக் பெயிண்ட்டை எடுத்து கொஞ்சம் யூஸ் பண்ணி நீங்கள் இப்படி கலர்ஃபுல்லாகவும் செஞ்சு வைக்கலாம். நான் ரெட் கலர் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லோவுக்கு ரெட் நல்லா இருக்குமேங்கிறதுக்காக.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விநாயகருடைய இடது கையில் மோதகம் இருக்கிறதுக்காக நான் மைதா மாவை யூஸ் பண்ணி மோதகம் ஷேப்பில் செஞ்சு அங்கே ஒரு மோதகம் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அழகாக ஒரு விநாயகரை செஞ்சுட்டோம். இப்போ நம்ம டெக்கரேஷன் ஒர்க் தான் செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு நான் நெயில் பாலிஷை யூஸ் பண்ணி சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். விநாயகருக்கு பட்டை போடுறதுக்காக சேஃப்டி பின்னை எடுத்துக்கிட்டு ஒயிட் கலர் பெயிண்டில் டிப் பண்ணி அழகாக இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி விநாயகருக்கு பட்டை போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை கொண்டே ஈகோ ஃப்ரெண்ட்லி மெத்தடில் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கணேஷாவை செஞ்சுட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் மன திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனல் ஃபேரி DreamWorksஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ என்னோட விநாயகர் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.